புத்திசாலி குரங்கும் முட்டாள் முதலையும். ஒரு ஆற்றங்கரை ஓரம் ஒரு ஆப்பிள் மரம் ஒன்று இருந்தது. அங்கே குரங்குகள் அனைத்தும் சந்தோஷமாக வாழ்ந்தது. அந்த கூட்டத்தில் கிட்டு என்று ஒரு குரங்கு புத்திசாலியான குரங்கு. மற்ற குரங்குகளை விட இது வால்தனமும் சுட்டித்தனமும் நிறைந்தது. ஒரு நாள் அந்த கிட்டு பழங்களை பறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த ஆற்றின் வழியாக ஒரு முதலை ஒன்று வந்தது. அந்த முதலை இதை பார்த்து கொண்டே இருந்தது. கிட்டு, என்ன முதல்ல, என்ன வேணும் சொல்லு அப்படி என்று கேட்டது. உடனே அந்த முதலை, இல்ல, எனக்கு இந்த பழம் ஒண்ணு கொடுப்பியா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று கேட்டது. உடனே கிட்டு, ஓ தருகிறேன் நண்பா, சாப்பிடு, எவ்வளவு வேணுமோ சாப்பிடு என்று பறித்து பறித்து போட்டது. அந்த முதலையும் சாப்பிட்டு விட்டு, ரொம்ப சுவையான பழம், நான் தினமும் வருகிறேன், எனக்கு தருகிறாயா என்று கேட்டது. உடனே கிட்டுவோ, ஓ கண்டிப்பா வா, உனக்கு எவ்வளவு வேணுமோ நான் தரேன், சாப்பிடு, ஓகே நண்பா, பாய் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே இந்த முதலையும் தினமும் வருவதை வழக்கமா வைத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த கிட்டுவிடம் முதலை, நண்பா, என் மனைவிக்கும் ஒரு பழம் கொடுக்கிறாயா, இது மிகவும் சுவையாக உள்ளது, அவளிடம் கொடுக்க விரும்புகிறேன் என்று கேட்டது. உடனே கிட்டுவோ, ஓகே நண்பா, தருகிறேன், கொண்டு போய் என்று நிறைய பழங்களை பறித்து கொடுத்தது. இந்த முதலையும் சாப்பிட்டு விட்டு தன் மனைவிக்கு குகைக்கு எடுத்து சென்றது. அந்த மனைவி வாங்கி சாப்பிட்டு விட்டு, மிகவும் அருமையாக உள்ளது, இந்த பழங்களை இவ்வளவு அருமையாக இருந்தால் இதை சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று கேட்டது. முதலில் தயங்கிய முதலையோ, இல்லை இல்லை, அவன் என் நண்பன் என்று கூறியது. பின் மனைவியின் கோபத்திற்காக, சரி சரி, அவனை எப்படியாவது ஏமாற்றி கூட்டி வந்து விடுகிறேன் என்று கூறி சென்றது முதலை. கிட்டுவிடம் போய், நண்பா, என் மனைவி உனக்கு விருந்து தயார் செய்து வைத்திருக்கிறாள், கொஞ்சம் வருகிறாயா, என் வீட்டிற்கு கூட்டி சென்று உனக்கு விருந்து தருகிறேன் என்று கூறியது. அதை நம்பிய கிட்டுவோ, ஓஹோ, எனக்கு நல்ல சவாரி தான், நல்ல விருந்து, தண்ணீர் சவாரி, ஓகே நான் வருகிறேன் நண்பா என்று சொல்லியது. முதலியோ தன் முதுகில் குரங்கை ஏற்றி கொண்டு மெல்ல நீந்தி சென்றது ஆற்றில். பின்னர் சிறிது தூரம் குகை அருகே சென்றதும், என் மனைவி கூறியதை உன்னிடம் சொல்கிறேன் என்று எல்லாத்தையும் உளறியது இந்த முதலை. உடனே சுதாரித்து கொண்ட கிட்டுவோ, ஆஹா, முட்டாள் முதலியை, என்னை எப்படி ஏமாற்றி விட்டாய், இரு உன்னை என்ன செய்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு, அட நண்பா, முதலே சொல்லி இருந்தால் இதயத்தை கழட்டி மரத்தில் காய வைத்து விட்டேன், அதை எடுத்து கொண்டு வந்திருப்பேன் அல்லவா என்று கூறியது. இதை நம்பி அந்த முட்டாள் முதலையோ, சரி சரி, வா வா, சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு போறேன் கரைக்கு, மறுபடியும் நீ எடுத்துக்கிட்டு வந்துருஎன்ன அப்படின்னு சொல்லி அதை நம்பி கூட்டிகிட்டு போச்சு. அங்க போனதும் கரையில ஏறி விறுவிறுன்னு மரத்து மேலே ஏறின கிட்டுவோ பழங்களால் எடுத்து அந்த முதலை அடித்தே துரத்தியது. நன்றி.